பாரும் இறங்கி பாரும் எங்கள் மத்தியிலே. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான கர்த்தருடைய நாளிலே நாங்கள் உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்து உம்மை துதித்து பாடும்படியாகவும் உம்மை ஸ்தோத்தரிக்கும்படியாகவும் உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து புதிய பலனை தூய ஆவியானவரின் தயவால் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற நல்ல ஆராதனை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய மகிமை உள்ள பிரசன்னத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்டு உம்மோடு கூட இடைபடும்படியான ஒரு வல்ல கிருபையை எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்துகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த துதி ஆராதனையின் மூலமாக நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்ய, நாங்கள் ஏகோபித்து உம்முடைய நாமத்தை கனப்படுத்துவதற்கு, நாங்கள் துதி ஏறெடுப்பதன் மூலமாக எங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் மாற, நாங்கள் துதி எடுக்க எங்கள் வாழ்விலே தேவனுடைய உன்னதமான பலனை நாங்கள் பெற்றுக்கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகின்ற ஒரு உன்னதமான பலனை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக நாங்கள் காணப்பட எங்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே எங்களோட ஆராதனையின் மூலமாக எங்களை வழிநடத்தும்படியாக வந்திருக்கின்ற, எங்களை ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக வந்திருக்கிற ஞான சகோதரர் ராஜ்குமார் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நீர் அவர்கள் மூலமாக நீர் எங்களோடு இடைபட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையிலே நீர் எங்களோடு கூட இடைபடுங்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் இரண்டாவது பாடலை நாம் பாடுவோம். உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே என்ற பாடலை நாம் பாடுவோம். ராஜாதி ராஜாவே உமது மகிமைக்காக கர்த்தாம் ஸ்துதிரம் சொல்லுகிறோமே. கிறிஸ்துவே இறங்கும் சுதனே கடன் லோகத்தின் பாவத்தை நீக்கிடும் தேவாட்டு எங்கள் மனோ கேளும் பிதாவினது ஆசன தோழா நித்ய பிதாவின் மகிமையில் இயேசுவே நீரே பரிசுத்தாவியோடேகமாய் ஆளுகிறீரே. ஏகமாய் கர்த்தரே ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை என்கின்ற தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும்.
ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆண்டவரே எங்கள் உதடுகளை திறந்தருளும். எங்கள் வாய்மொழி புகழை அறிவிக்கும். தேவனே எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே எங்கள் சகாயமான தீவிரியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுது எப்பொழுதும் சதாகாலம் உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதங்களை முறைமுறையாக நாம் வாசிப்போம். முறைமுறையாக வாசிக்க வேண்டிய சங்கீதம் 34. சங்கீதம் 34 நாம் முறைமுறையாக வாசிப்போம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களில் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாகும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நன்மை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அர்ப்பணிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய் நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இதயம் உள்ளவர்களுக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார், நறுகுண்ட ஆவியுடையவர்களுக்கு ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகள் ஒன்றும். தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பயக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரன் ஆத்மாவை மீட்டுக் கொள்கிறார், அவரை நம்புகிற ஒருவருக்கு மட்டும் சுமராது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. அதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமையுண்டாவதாக. ஒரே காரியத்தை சொல்லுவேன், தயவுசெய்து பெண்கள் பகுதியிலே கொஞ்சம் அப்படி ஒரு ஸ்டெப்பு அப்படி எல்லாரும் முன்பதாக வந்துட்டிங்கன்னா பின்னாடி வருகிறவர்களுக்கு பின்னாடி அவர்கள் நம்ம யாரையும் தொந்தரவு பண்ணாமல் பின்னாடி வந்து உட்காந்துருவாங்க. இடையில வந்து உட்கார்ந்தாங்கன்னா நமக்கு தான் கஷ்டமாக இருக்கும். நம்ம ஆராதிப்பதிலையும் நம்ம ஜெபிப்பதிலையும் அவர்கள் இடையூறாக வருவதற்கு அது எதுவான இருக்கும். ஒரு நம்ம முன்னாடி வந்துட்டோம்னா வருகிறவர்கள் பின்னாடி வந்து இருப்பதற்கு எதுவானதாக இருக்கும். தயவுசெய்து யாவரும் அமர்ந்து கொள்வோம். இப்பொழுது திருமறை பாகம், சிறப்பு திருமறை பாகம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சிறப்பு வேத பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் முடிய. பரிசுத்த யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோவானை பார்க்கிலும் இயேசு அநேகம் பேரை சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்தபோது யூதாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். இயேசு தாமே ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீஷர்கள் கொடுத்தார்கள். அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாக இருந்தபடியினால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்திற்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகோர் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாய் இருந்தது. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது
சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தங்களாதவர்களாக இருந்தபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். இயேசு அவளுக்கு பிரயத்தனமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சிறப்பு வேத பகுதி வாசித்தாயிற்று. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த கர்த்தருடைய நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற திருச்சபையின் பிள்ளைகளாகிய உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளிலே நம்மை பாடல் வேளையிலையும் துதி வேளையிலையும் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக நாகர்கோவில் பகுதியிலே ஜீசஸ் பிரேயர் என்று சில்ட்ரன் ஒரு சிறுவர்கள் மத்தியிலே நல்ல ஒரு ஊழியங்களை சிறுவர்களை கொண்டு சிறுவர்களை எப்படியாவது ஆவிக்குரிய அனுபவங்களிலே வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நல்ல சிந்தையோடு ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற அருமையான சகோதரர் ராஜ்குமார் அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். ஆண்டவர் அவர்கள் மூலமாக இந்த நாளிலே கிட்ஸ் பிரேயர் என்று சொல்லி அவர்கள் ஒவ்வொரு நாளும் அந்த ஒரு சின்ன யூடியூப் சேனல் மூலமாகவும் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை பிள்ளைகளுக்கு சில நிமிடங்களிலே ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்து அவர்களை பாட வைத்து அவர்களை ஊக்கப்படுத்தி வருகிறார்கள். இந்த நாளிலே நம்மை மத்தியில் வந்திருப்பது மகிழ்ச்சி. அவர்கள் நமக்கு துதி வேளையிலையும் நம்ம பின்பதாக ஆண்டவருடைய வார்த்தையும் நமக்கு கொடுத்து தேவனை மகிமைப்படுத்துவதற்கு உதவி செய்வார்கள். இப்பொழுது அவர்களை அழைக்கின்றேன். அல்லேலூயா. கூடி வந்திருக்கிற யாவருக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. மீண்டும் இந்த இடத்தில் வரும்படியான வாய்ப்புகளை கர்த்தர் கொடுத்தார். அழைத்த அருமையான போதகர்களுக்கு அன்பான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். இந்த நாளில் எடுத்துக்கொள்ளுங்க. பாடல் தாளிலே 6வது பாடல் புத்தக பேப்பரில் 6வது பாடல். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படலை. எல்லாரும் கரங்களை தட்டி இந்த நாளிலையும் இந்த பாடல்களை பாடலாம். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தயவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தயவென்னை கைவிடல. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஏன் எல்லோகே ஏன் எல்லோகே ஏன் எல்லோகே நான் உம்மை துதிப்பேன். உற்சாகமாய் ஏன் எல்லோகே ஏன் எல்லோகே ஏன் எல்லோகே நான் உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர்.
தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஏன் எல்லோகே, எல்லோகே, எல்லோகே நான் உம்மை துதிப்பேனே. எல்லோகே, எல்லோகே, எல்லோகே நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உம் தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உம் தயை என்னை கைவிடல. வேறு கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஏன் எல்லோகே, எல்லோகே, எல்லோகே நான் உம்மை துதிப்பேனே. எல்லோகே, எல்லோகே, எல்லோகே நான் உம்மை துதிப்பேன். அல்லேலூயா. தேவன் ஒருவர் மாத்திரம்தான் நம்ம எல்லா சூழ்நிலையிலும் என்ன பண்ணுகிறார்? கூட இருக்கிறவராக இருக்கிறார். நம்ம கூட இருக்கிற நிறைய பேர் வார்த்தையினால நம்மளோட என்ன சொல்லுவாங்க? நான் இந்த காரியத்துலலாம் உனக்கு உதவி செய்வேன். ஆனால் பல வேளைகளில் எல்லாராலும் நமக்கு என்ன பண்ண முடியாது? நன்மை செய்ய முடியாது. ஆனால் இயேசு ஒவ்வொரு இடத்துலையும் என்ன பண்ணுவார்? அதனால தான் நிறைய பேர் வெறுக்கும் பொழுது இயேசு கூட இருப்பார். ஏதாவது ஒரு இடத்துல இருந்து நம்மளை கீழே தள்ளும் பொழுதோ, நம்ம எதுக்குமே லாக்கி இல்லை அப்படின்னு ஒதுக்கும் பொழுதும் இயேசு கூட இருப்பார். அதனால தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, சிறைச்சாலையில் இருக்கிற யோசேப்புக்கு எப்படி இருந்துச்சான் தெரியுமா? இதுலேருந்து எப்படியாவது என்ன பண்ணணும்? வெளியே போகணும். அவன் போர்த்திபாருடைய அந்த வீட்டில் இருக்கும் பொழுது கூட அவனுக்கு என்ன தோணலை? அப்படியெல்லாம் தோணலை. ஆனால் சிறைச்சாலைக்கு வந்தோடனே எப்படியாவது என்ன பண்ணணும்? ஆனால் அவன் ஒருத்தன்ட்ட சொல்கிறான், நீ ராஜாட்ட போய் என்ன பண்ணு, என்னை பற்றி சொல்லு. ஆனால் யோசேப்புக்கு தெரியல, அதுதான் கடைசி பாடு. அல்லேலூயா. அதுதான் கடைசி பாடு. ஒருவேளை நமக்கும் அப்படிதான் இருக்கும். எல்லாரால கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஒன்றை கவனித்து கொள்ளுங்க, இப்பதான் உங்க பாடுல இருந்து மீட்கப்பட போறீங்க. அல்லேலூயா. தேவன் நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை என்ன பண்ணுவாரு? அதனாலதான் பாடு வரும்பொழுது நீங்க இன்னும் பலப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. பாடு வரும்பொழுது தான் உங்களுக்கு இன்னும் என்ன பண்ணுகிறது? தேவ பலன் கிடைக்கிறது. அதனாலதான் வசனம் சொல்லுது, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லி அனுப்பின வார்த்தை, நான் அன்பாகவே இருக்கிறேன். சரியா? இதுல இரண்டாவது பாடல்கள் பாடலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். போன வாட்டி இந்த பாட்டுக்காகவே சிலர் என்கிட்ட பேப்பர்லாம் வாங்கினீங்க. இந்த பாடல் என்ன பண்ண போறோம்? பாட போறோம். எந்தன் தேவனால், எந்தன் தேவனால் நிச்சயமாய், எந்தன் தேவனால், எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால், எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே. என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே. என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்தன் தேவனால், எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால். எல்லாரும் உற்சாகமாய் பாடலாமா? நீங்க பாடும் பொழுது இயேசு உங்களை எல்லாவற்றிலையும் ஆசீர்வதிப்பார்.
கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிடச் செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிடச் செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். மீண்டும் ஒரு விஷயம். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கெதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்தன் தேவனால் எனக்கெதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்தன் தேவனால் என் பலன் ஆரோக்கியம் தேவதானமே. எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எல்லாரும் என் பலன் ஆரோக்கியம் தேவதாமே. எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டான். கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவான். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டான். கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவான். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். அல்லேலூயா. இந்த பாடல் முழுவதுமே ஒரு blessing. அதாவது ஒரு குடும்பத்தில் என்னென்ன காரியங்கள்லாம் ஆண்டவர் நமக்கு நன்மை நாம் எதிர்பார்க்குறோமோ அதெல்லாம் கொடுக்குறோம். எத்தனை பேர் வாழ்க்கையில் வசனத்தை, அதாவது நமக்கு ஒவ்வொரு வருடமும் வாக்குத்தத்தம்னு ஒன்று கிடைக்கும். அந்த வசனத்தை எத்தனை பேர் அந்த வருடம் முழுவதும் நான் வச்சு ஜெபம் பண்ணுற பழக்கத்தில் இருக்கேன்? அவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க. நான் அந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணும் பொழுதெல்லாம் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன். ஒரு தடவை கூட நான் மிஸ் ஆனதில்லை. அவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க. நல்லா கவனிங்க. இன்னைக்கு இந்த ரகசியத்தை கற்றுடுங்க. எப்போல்லாம் நமக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுக்குறாரோ அதை ஜெபம் பண்ணும் பொழுது அந்த வசனம் நிறைய மாற்றத்தை உண்டு பண்ணும். ஒன்று,
நான் ஒரு நன்மை பெறக்கு என் வருமானமோ என் வாழ்க்கையில் இருக்கிற வேலை வாய்ப்போ என்னுடைய சூழ்நிலை குறைவாக இருந்தால் எனக்கு கொடுக்கப்படுற வசனம் என் வாழ்க்கை தரத்தை அது மாற்றும். புரியுதா? ஒரு வசனம் வெறுமனே வருஷத்துக்கு ஒருக்க கிடைக்கிறது மாத்திரம் இல்லை, அந்த வருடம் முழுவதும் என்னுடைய கவலை, பாடு, வேதனை எல்லா இடத்துலையும் அந்த வசனம் என்னை பலப்படுத்தும். அல்லேலூயா. இந்த வருடம் விபிஎஸ் தொடங்கும் பொழுது நான் ஜோம் பண்ணேன். கிட்டத்தட்ட 14 சர்ச் எடுத்திருந்தேன். வெளி சபைகள்லையும், அதாவது நிறைய சிஎஸ்ஐ சர்ச்சில் உள்ள குரூப்பை சந்தியா ப்ரேயருக்கு மட்டும் என்னை அழைப்பு கொடுப்பாங்க. சந்தியா ப்ரேயர்னால் அன்னைக்கு அபிஷேகத்தில் வரங்களில் நடத்தணும். இது ஒரு இப்படி கிட்டத்தட்ட 13 சர்ச்சு விபிஎஸ் நடத்துகிறேன். 7 சந்தியா, நாங்குநேரில் ஒரு கன்வென்ஷன் கூட்டம். இதெல்லாம் ஒரு மணி நேரம் கூட அந்த மாதத்தில் எனக்கு என்ன கிடையாது, ஃப்ரீயான டைமே கிடையாது. ஏப்ரல் 20லேருந்து மே 28 வரைக்கும் என்ன பண்ணியிருந்தேன், விபிஎஸ் புக் பண்ணி வச்சுருந்தேன். தொடர்ந்து போயிட்டே இருந்தேன். அப்போ ஒரு 6 சர்ச்சை ஃப்ரீயாக, அதாவது எந்தவித காசு வாங்காமல் நடத்தி தர்றேன், அப்படி தான் வாய்ப்பு கேட்டிருந்தேன், தந்தாங்க. அப்போது என் கூட இருக்கிறவங்க சொன்னாங்க, எப்படி இவ்வளோ செலவு பண்ணி நீ நடத்துவ? கிட்டத்தட்ட அதில் 3 சர்ச்சுக்கே பெரிய அமௌண்ட்டு, கிட்டத்தட்ட 17,000 ரூபா செலவாச்சு. அப்போ கூட இருக்கவங்க சொன்னாங்க, இப்படியெல்லாம் நீ எடுத்தால் எப்படி நம்ம நடத்துறது? ஏன்னா டெய்லி 2 கார் போடணும், காருக்கு டெய்லி 2000 ரூபாய்க்கு டீசலோ பெட்ரோலோ அடிக்கணும், எப்படி இதெல்லாம் செய்வேன்? அப்போ ஆண்டவர் நடத்துவார் அப்படின்னு. ஆனால் விபிஎஸ் தொடங்குறதுக்கு மட்டும் ஒரு வசனம் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இவ்வளோ எடுத்துட்டேன், ஆனால் இப்போ கொஞ்சம் பயமாக இருக்குது, எப்படி நடத்தி கொடுக்க போகிறேன் அப்படின்னு. அப்போ ஆண்டவர் எனக்கு எபிரேயர் 6:14 உள்ள வசனத்தை கொடுத்தாரு. நிச்சயமாய் நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். இந்த வசனத்தை தொடக்கத்திலேருந்து முடிவு வரைந்த ஜெபம் பண்ணேன். ஒரு நாள் கூட எனக்கு பணக்குறைவு வரவே இல்லை. அல்லேலூயா. தொடக்க டைமில் ஒரு 10,000 ரூபா கையில் வச்சு ஆரம்பிச்சேன்னு வைங்களேன், அந்த முடிகிற வரைக்கும் அந்த 10,000 ரூபா அதிகரிச்சிச்சே தவிர என்கிட்ட இருப்பு பணமாக குறையவே இல்லை. கிட்டத்தட்ட 1,00,000க்கு மேலே என் தேவைகள் சந்திக்கப்பட்டது. அல்லேலூயா. எல்லா தேவைகளும் எல்லா நாளும் போன சபைகளெல்லாம் பயங்கர வரவேற்பு, அவ்வளோ ஆசீர்வாதம். புரியுதா? இது நான் திறமைசாலின்னா குறைவு தான், பட் வேத வசனத்திற்கு ஒரு வல்லமை உண்டு. நம்மளுடைய எல்லா இக்கட்லையும் இயேசு என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். எங்கெல்லாம் திறமை இல்லை பயப்படுறீங்களோ அங்கெல்லாம் தேவ வசனம் என்ன பண்ண தெரியுமா, ஒருத்தனை அறிவில்லாதவனை அறிவாளியாக மாற்றும், பயந்தவனை பலசாலியாக மாற்றும். அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்றவங்க மத்தியில அவங்களுக்கே இவனை கொண்டு என்ன பண்ணுவார், ஆலோசனை கொடுப்பார். அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அந்த தேவன் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, இதுல சிலர் நல்லா ஜெபிக்கிறவங்க இருக்கிறீங்க, இன்னைக்கு சில கவலையோடு வந்திருக்கிறீங்களா, அந்த காரியத்துக்கெல்லாம் நான் ஜெபம் பண்ண ஆண்டவரே எனக்கு பதில் கிடைக்கலன்னு உங்களுக்கு ஆண்டவர் இன்னைக்கு கொடுத்த வார்த்தை, அவர் உங்களை மறக்கலையா. இந்த வார்த்தையை சொன்னார். இங்கே சிலர் ஜெபம் பண்ணுறவங்க இருக்கிறீங்க, நல்ல ஜெபம் பண்ணுறவங்க, இன்னைக்கு ரொம்ப காயத்தோட, ரொம்ப அழுது ரொம்ப பாரத்தோடு வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, நான் உங்களை என்ன பண்ணலை, மறக்கலை. ஏசு உங்களை என்ன பண்ணலையா, மறக்கலை. இந்த வார்த்தை ஆண்டவர் சொன்னார். இன்னைக்கு நான் பெலனோடு அவர்களை என்ன பண்ணுவேன், அனுப்புவேன். எடுத்து பாடலாம் 5வது பாடல். அதன் பின்பு நம்ம தொடர்ந்து ஆராதனைக்கு கடந்து போகலாம். என்னை மறக்காதீங்க. 5வது பாடல். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன், எங்கே ஓடுவேன், உம் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ, எங்கே ஓடுவேன், உம் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ. என்ன மறக்காதீங்க, எல்லாரும் உற்சாகமாய், விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். யோனாவை போல நான் அடிதட்டிலே படுக்கை போட்டாலும் விடமாட்டீரே. யோனாவை
ஓடி போனாலும் தேடி வந்தீரே, மீனை கொண்டாயிலும் மீட்டு வந்தீரே. ஓடி போனாலும் தேடி வந்தீரே, மீனை கொண்டாயிலும் மீட்டு வந்தீரே. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்கே ஓடுவே. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்கே ஓடுவே. எங்கே ஓடுவேன் உம் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒழிய முடியுமோ. எங்கே ஓடுவேன் உம் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒழிய முடியுமோ. பேதுரு போல் உம்மை தெரியாதென்று மறுதலித்தாலும் நீர் விடவில்லையே. பேதுரு போல் உம்மை தெரியாதென்று மறுதலித்தாலும் நீர் விடவில்லையே. துரோகம் செய்தாலும் தூக்கி விட்டீரே, மந்தை மேய்க்கும்படி உயர்த்தி வைத்தீரே. துரோகம் செய்தாலும் தூக்கி விட்டீரே, மந்தை மேய்க்கும்படி உயர்த்தி வைத்தீரே. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்கே ஓடுவே. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்கே ஓடுவே. எங்கே ஓடுவேன் உம் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒழிய முடியுமோ. எங்கே ஓடுவேன் உம் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒழிய முடியுமோ. அல்லேலூயா. நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் இயேசு நமக்கு என்ன பண்ணுவார்? உதவி செய்வார். எந்த சூழ்நிலையில இருந்தாலும் இயேசு என்ன பண்ணுவார்? உதவி செய்வார். எங்கெல்லாம் உங்களுக்கு திறமை இல்லை, தகுதி இல்லைன்னு புறக்கணிக்கிறாங்களோ அந்த இடத்துல கர்த்தர் என்ன பண்ணுவார்? மேன்மைப்படுத்துவார். நீங்கள் பைபிளில் வாசிங்க அப்படின்னா பேதுருவோடு 4 நற்செய்தி நூல்கள்லையும் கிட்டத்தட்ட 200க்கு அதிகமான முறை இயேசுவோடு பேசின ஒரு நபர் யாருன்னா இந்த பேதுரு தான். இந்த பேதுருடைய விசுவாசத்தை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். 12 சீசர்கள் அந்த படகுல இருப்பாங்க. இயேசு நடு கடல்ல நடந்து வருவார். அந்த 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 காட்சியை பார்த்தீங்கன்னா யாருக்குமே அந்த விசுவாசம் இருக்காது. அவர் மட்டும் சொல்லுவார், நீரே ஆனால் நான் என்ன பண்ணுறேன்? நடந்து வர்றேன். அப்போ கவனிச்சு பாருங்க, பேதுருவுக்கு ஒவ்வொரு நாளும் அந்த விசுவாச வாழ்க்கையில் வளர்ச்சி இருந்து கொண்டே இருந்தது. அதனால தான் அவனை ஒரு பிரதான அப்போஸ்தலரை என்ன பண்ணார்? மாற்றினார். நம்ம வாழ்க்கையில அப்படி தான். எங்கெல்லாம் புறக்கணிக்கும் பொழுது, வேதனைப்படுத்தும் பொழுது கலங்கிறாதீங்க, சோர்ந்துடாதீங்க. உங்களை புறக்கணிக்கப்படும் பொழுது தான் இயேசுடைய நிறைய பலன் என்ன பண்ண முடியும்? சோர்ந்தரிக்க முடியும். கஷ்டப்படும் பொழுது தான் கர்த்தருடைய வல்லமை எவ்வளோன்னு என்ன பண்ண முடியும்? உணர முடியும். அதனால ஒரு காலம் என்ன பண்ணாதீங்க, பிரச்சனை வரும் பொழுதெல்லாம் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் உங்களை என்ன பண்ணலை? மறக்கலை. ஆண்டவர் மறக்கலை அப்படின்னாலே நிச்சயமா நீங்கள் எங்கெல்லாம் அவமானப்பட்டீங்களோ அந்த இடத்துலலாம் இயேசு உங்களை உயர்த்தும்படியான ஒரு நாளை முன்குறித்திருப்பார். ஒருவேளை நாம மறந்துருக்கலாம். அதனால தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, எஸ்தர் ராஜாத்தினுடைய காலங்களில் அந்த ஆமானுடைய திட்டம், அவன் ஒரு தூக்கு மேடையை ரெடி பண்ணான். ஆண்டவர் அடுத்த நாளே யாருக்கு தூக்கு மேடை ரெடி பண்ணணும் அதே நபரை குதிரை மேலையில சுத்தி வர்றதுக்கு என்ன பண்ணாரு? கட்டளையிட்டார். அல்லேலூயா. எந்த இடத்துலலாம் கர்த்தருடைய பிள்ளைகளை நிர்மூலமாக்க வேண்டும் என்று திட்டம் எழும்புகிறதோ அதே நபரை கொண்டு கர்த்தர் அவர்களை உயர்த்துவார். அல்லேலூயா. உங்களையும் ஒருவேளை நிறைய இடங்கள்ல விழத்தள்ளும்படியான நபர்களும் காரியங்களும் பண நெருக்கம், வியாதி, சில சூழ்நிலைகள், ஒருவேளை நீங்க கை வைக்கிறதெல்லாம் தோல்வியாய் காணப்படலாம்.
கலங்காதீங்க. அதற்கு பின்பு இயேசுனுடைய ஒரு பெரிய மாற்றம் இருக்குது, ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. அப்படியே எழுந்திருக்கலாமா? தேவன் இந்த வேளையில் உங்களோட பேச போகிறார். இருக்கிற இடங்கள் அப்படியே எழுந்திருக்கலாம். அப்படியே கண்களை மூடிக்கொண்டு, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த, யாரும் அறியாத, யாரும் இயேசு உங்களை அறிந்திருக்கிறார். அவர் உங்க கண்ணீர் வேதனைகளை எல்லாவற்றிலும் அவர் உங்களுக்கு விடுதலை தர போறார். நல்ல நேசரே, அப்படியே வலது கரங்களை வீழ்த்தி இயேசுவை நோக்கி, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. ஆமென் ஆண்டவரே, என்னை சேர்த்து கொண்டீங்க. உம்மழகான கண்கள், அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அப்படியே அந்த இயேசுவை நோக்கி பாருங்க. இன்னைக்கு இயேசு கொடுத்த வார்த்தை இதுதான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஒருவேளை எந்தெந்த இடத்துலலாம் நீங்க வருத்தத்தோட பாரத்தோட, சிலருடைய சூழ்நிலையில் எப்படியெல்லாம் இருக்குது, நான் எவ்வளோ நாள் கஷ்டப்பட போறேன் ஏசப்பா, எவ்வளோ நாள் இந்த பாடோடு இருக்க போறேன், நானே எவ்வளோ ஜெபம் பண்றேன், எனக்கு மட்டும்தான் ஆண்டவரே ஒரு பிரச்சனையை தாண்டினா இன்னொரு பிரச்சனை தானாக வருகிறது ஏசப்பா, இந்த கவலை என்னால் சமாளிக்க முடியல. இயேசு இன்னைக்கு உங்க நடுவில் வந்திருக்கிறார். அவர் உங்களை தேற்றும்படியாக, அவர் உங்களை பலப்படுத்தும்படியாக, அவர் உங்களை ஸ்திரப்படுத்தும்படியாக ஒருவரை குறித்து ஆண்டவர் காண்பிக்கிறார். இருதயத்தை கஷ்டப்படுத்தும்படி தெரிந்தே உங்களை பேசுறாங்க. சிலருடைய வார்த்தை உங்க இருதயம் கஷ்டப்படணும்னே பேசுறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை அனாதையா விட மாட்டேன். தோணுது, யாரும் எனக்கு புரிந்து கொள்ற ஆட்கள் எல்லாம் ஆண்டவரே, யாரும் என்ன புரிந்து கொள்ளல ஏசப்பா, எல்லா இடத்துலயும் அவமானப்பட்டாச்சு, இனி இங்க மீட்புக்கோ விடுவிக்கிறக்கோ ஒண்ணுமே இல்லை. அந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எனக்கு ஒரு விஷயம் உங்க கிருபை தாங்க, என்னால் அந்த போராட்டத்தை தாங்க முடியல, எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல ஏசப்பா. ஒருவேளை நான் இன்னும் குறைவுள்ளவளா இருந்தா இல்லை மன்னிச்சிருங்க, எனக்கு உங்க கிருபை வேணும். ஒவ்வொருவரும் அப்படியே ஒரு 2 நிமிடம் உங்க பாரத்தை இயேசுவிடத்தில் இறக்கி வைங்க. சிலர்லாம் சிரிச்சு பேசக்கூட முடியல, ஏதோ ஒரு பாரம். இயேசுவால மட்டும்தான் நமக்கு நன்மை செய்ய முடியும். அந்த ஆண்டவரை நோக்கி பாருங்க. நான் தவறு செய்திருந்தா இல்லை மல்லிக, என் சூழ்நிலையில உங்களுக்கு உங்க இறக்க எனக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே, உங்க கிருபை நிறக்க எனக்கு கிடைக்கட்டும். இந்த இடத்துல இயேசு வந்திருக்கிறார்.
இந்த இடத்துல இயேசு வந்திருக்கிறார். உங்களை சுற்றிலும் அநேக நெருப்புகள் எரிகிறது. உங்க ஜெப வாழ்க்கையில சிலர் அவ்வளோ ஃபயரா வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உன் கரத்தை பிடித்திருக்கிறேன். ஒரு தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் அவளை மறக்கிறது இல்லை. நினைவு கூர்ந்த ஏண்டவரை எனக்கு இவ்வளோ பாடு நடக்குது. நான் எதிர்பார்த்தது எந்த இடத்துல எனக்கு நடக்கல. என் மேல கிருபையை காட்டுங்க ஏசப்பா. முடியல ஆண்டவரே, முடியல. நான் எங்க தப்பு பண்ணியிருந்தாலும் என்னை மன்னிச்சு ஒரு விஷயம் கூட. அவர் உங்க நடுவில் இருக்கிறாருங்க. உங்களோட பேசும்படியாய் வந்திருக்கிறார். இந்த நாள் அவர் சொல்லி அனுப்பின வார்த்தை, என் பிள்ளைகளை நான் மறக்கல, என் பிள்ளைகளை நான் நினைவு கூறுகிறேன், என் பிள்ளைகள் மேல் அன்பு காண்பிக்கும்படி உன்னை எல்லா இடத்துலையும் ஒதுக்கி வேதனைப்படுத்துகிற பல வார்த்தைகள் ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் உங்களுக்காக சிலுவை சுமந்தார்ல, இந்த சூழ்நிலையை லகுவாய் மாற்றுவார். அறிக்கையிடுங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. உங்களால சுமக்க முடியாதுன்னு தெரியுங்க. அதனாலதான் ஆண்டவர் அந்த வார்த்தையை கொடுத்தார். என் மேல உங்க பாரத்தை வைத்து விடு. எதிர்பார்த்த படிப்புக்குள்ள கடந்து போக முடியலையா? எதிர்பார்த்த வாழ்க்கை நிறைவேறலையா? இயேசு கிட்ட சொல்லுங்க. நம்முடைய எண்ணங்களை நிறைவேற்ற இயேசுவால் கூடும். நம்முடைய எண்ணங்களை ஆசீர்வதிக்க இயேசுவால் கூடும். நமக்கு அற்புதங்களை செய்ய இயேசுவால் கூடும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. எல்லாரும் கூட இருக்கிறாங்க ஏசப்பா. ஆனா என்ன நேசிக்க யாரும் இல்லை ஏசப்பா. அப்படி பாரத்தோடு இருக்கிறவங்க எல்லாம் உங்க பாரத்தை இயேசு இடத்துல சொல்லுங்க. என்ன நேசிக்க யாரும் இல்லை ஏசப்பா. நான் தடித்து விடப்பட்டு விட்டேன். ஒருவேளை அப்படி இருக்கலாம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், 100 ஆடுள்ள ஒருவனுக்கு 99 ஆடுகளை காட்டிலும் ஒரு ஆடுக்காக தேடி திரைந்து அலைந்தான். இயேசு நல்லமை பருக. ஒருவேளை அப்படி தனித்திருந்தா உங்களை தேடி இயேசு வருவார். உங்க சூழ்நிலைகளை மாற்றுவார். அந்த இயேசுவை பார்த்து சொல்லுங்க, முடியல ஆண்டவரே, எனக்கு சூழ்நிலையை தாக்க முடியல. இந்த ஓய்வு நாள்ல உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தந்து அனுப்ப போறார். அதனாலதான் நான் வெறுமே இந்த இடத்தை விட்டு போறதில்லை. உன்னை யாரோ ஒருவர் பரியாசம் பண்ணி கொண்டே இருக்கிறாங்கல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பரியாசத்தை கண்டு கலங்காத. உன்னை பரிசுத்தப்படுத்தின தேவனும் கூட இருக்கிறார். உனக்கு வேண்டிய காரியங்கள்ல நன்மை செய்வார். உனக்கு வேண்டிய காரியங்கள் அற்புதங்களை செய்வார். உங்க நடுவில் அவர் நிறைய நன்மைகளை செய்யும்படியாக, அற்புதங்களை கட்டளையிடும்படியாய் வந்திருக்கிறார். ஒரு சகோதரியை குறித்து பார்க்கிறேன். எப்போதுமே உங்களுக்கு சுத்திலும் ஒரு பயந்த ஒரு சூழ்நிலைகள். இந்த காரியம் எப்படி நடக்குமோ ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படும்படியாய் நான் உன்னை அபிஷேகம் பண்ணல, நான் உன்னை பலப்படுத்தும்படியாக அநேகருக்கு முன்மாதிரியாய் பலப்படுத்தி உன்னை அபிஷேகம் செய்திருக்கிறேன். அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு கிருபை வெளிப்படட்டும். அப்படியே இருதயத்தில் கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா, அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா. நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? காலையும் மாலையும் அல்லேலூயா. நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். எல்லாரும் சேர்ந்து, நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும்.
நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். எல்லாரும் வலது கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. எல்லாரும் சத்தமாய் அல்லேலூயா. எல்லாரும் அந்த சிங்காசனத்தில் இருக்க தேவனை பார்த்து அல்லேலூயா அல்லேலூயா. மீண்டும் ஒரு விஷயம் கூட அல்லேலூயா அல்லேலூயா. கண்மலை உச்சியில் அல்லேலூயா. ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயா. கண்மலை உச்சியில் அல்லேலூயா. ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? நான் உயர போகும்போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்று கீதமாகும். நான் உயர போகும்போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்று கீதமாகும். எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் அல்லேலூயா அல்லேலூயா. சிங்காசனத்தில் இருக்கிற தேவன் நம்மை காணும்படியாக அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா. ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா. ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். எல்லாரும் சத்தத்தை வேண்டேன். எதிரி பெருக பெருக. நீங்க மாத்திரம் உற்சாகமாய் பாடுங்க. எல்லா காரியங்களிலும் இயேசு நம்மை ஆசீர்வதிப்பார். துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். அல்லேலூயா. எல்லாரும் இணைந்து அல்லேலூயா. சிங்காசனத்தில் இருக்கிற ராஜாவை பார்த்து இந்த ஓய்வு நாள்ல தேவ மகிமை சபையை நிரப்பும்படியாக அல்லேலூயா அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா அல்லேலூயா. மீண்டும் ஒரு விஷயம் கூட. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா. நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. காலையும் மாலையும் அப்படியே வலது கரங்களை உயர்த்தி எல்லாரும் இயேசுவை பார்த்து சொல்லலாமா? சுவாசமே அல்லேலூயா. அப்படியே கைகளை அசைத்து நான் சோர்ந்து போகும்போது
என் பலனாக மாறும். நான் சென்று லட்சம் நேரம் என் ஆத்துமாவும் பாடும். நான் சோர்ந்து போகும்போது எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை பார்த்து பாடுங்க. இன்றைக்கு தேவன் நம்மை பலப்படுத்தட்டும். அவர் உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாறட்டும். எல்லாரும் சேர்ந்து அந்த அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் எஸ் நாம இந்த அல்லேலூயா சொல்லும் பொழுது தேவ பிரசன்னம் என்னை நிரப்பட்டும். தேவ கிருபையின் பலன் என்னை நிரப்பட்டும். என் பாடுகள் கவலைகள் என்னை விட்டு வெளியேறும்படியாக. அல்லேலூயா அல்லேலூயா. மீண்டும் ஒரு விஷயம் விட அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா. மீண்டும் ஒரு விசை கூட அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கரங்களை தட்டி சிங்காசனத்தில் விட்டிருக்கிற ராஜாவை மகிமைப்படுத்தலாமா? எல்லாரும் உற்சாகமாய் உற்சாகமாய் உற்சாகமாய். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஜெபத்தை கேட்டிருக்கிறேன், உன் விண்ணப்பத்திற்கு ஏற்ற பதிலை கொடுப்பேன். நீ இதோ விரும்பினதும் வேண்டுவதற்கும் அதிகமான நன்மைகளை பெறுவாய். உன் பணப்பை குறையாதபடி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இது ஒரு ஜெபிக்கிற அருமையான சகோதரிக்கு இந்த வார்த்தை வருகிறது. உன் பணப்பை குறையாமல் எந்த இடத்துல ஒன்றுமில்லை இழந்து போனவளாய் நிற்கிறாயோ, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இதோ சியோனை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்கிறதை உங்கள் நடுவே அவர் விளங்க பண்ணுவார். கரங்களை தட்டி, ராஜாவே உமக்கு நன்றி, ராஜாவே உமக்கு நன்றி. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். அப்படியே வலது கரங்களை உயர்த்தி, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு உண்டனக்கு உண்டனக்கு, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவேன், என்ன வந்தாலும். இயேசுவை நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைபடாது. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆல உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். நீங்க மாத்திர சந்தரமாய், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு உண்டனக்கு உண்டனக்கு, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. அப்படியே கரங்களை
தட்டி இந்த விசுவாசத்தோடு இந்த மாதம் முழுவதும் பாதுகாத்த தேவன் இன்னும் எஞ்சிய 6 மாதங்களில் என்னை ஆசீர்வதிப்பதற்காக ஒவ்வொரு நாளும் என்னை பலப்படுத்துவதற்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆவியானவருடைய கிருபை எங்களை பலப்படுத்தட்டும். ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் இந்த ஆராதனை மூலமாக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தின கரங்களை தட்டலாமா? ஆண்டவர் தந்த நாளுக்காக 6 மாதங்கள் எல்லா நாளும் பாதுகாத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். உங்க கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தயவுசெய்து உட்காருவோம்.